अल्हम्दुलिल्लाहि वहदा वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह मुहम्मद इब्न अब्दिल्लाह व अला आलिहि व अस्हाबिहि व अत्बाइहि व अहलि बैतिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकमि तंज़ील औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम सुब्हानल्लज़ी अस्रा बिअब्दिही मिनल मस्जिदिल हराम इलल मस्जिदिल अक़सा अल्लज़ी बारकना हौलहु लिनुरियहु मिन आयातिना इन्नहु हुवस समीउल अलीम सदक़ल्लाहु मौलानल अलीम. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இன்று அதாவது முழு உலகத்திலேயும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ரஜபுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ரஜபுடைய மாதத்திற்கும் ஒரு நாட்டுக்கும் தொடர்பு இருக்கின்றது. அந்த நாடுதான் ஷாம் தேசத்தில் அமையப்பெற்றுள்ள பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய நாடு. இந்த பலஸ்தீன் நாட்டை பற்றி இஸ்லாம் அழகான முறையில் தெளிவான முறையில் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. இந்த பலஸ்தீனை பற்றி சொல்லும் பொழுது அல் அர்லுல் முகத்தஸா, அதாவது பரிசுத்தமான பூமி என்பதாக அல்லாஹ் வர்ணிக்கின்றான். இந்த பலஸ்தீனை பற்றி வர்ணிக்கும் போது அல் அர்லுல் முகத்தஸா, அதாவது பரிசுத்தமான பூமி என்று அல்லாஹ் வர்ணிக்கின்றான். இந்த பலஸ்தீனை எடுத்துக்கொண்டால் இந்த பலஸ்தீனில் தான் அன்புக்குரியவர்களே மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லீம்களுடைய முதலாவது கிப்லாவாக அமையப்பெற்ற மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த பலஸ்தீன் நாட்டில் தான் இருக்கின்றது. இந்த பலஸ்தீன் நாட்டில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பலஸ்தீன் நாட்டில் தான் வாழ்ந்தார்கள். அதேபோல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த நாட்டில் தான் வாழ்ந்தார்கள். அதே போன்று இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த பலஸ்தீன் நாட்டில் தான் வாழ்ந்தார்கள். அதே போன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி லயா என்று சொல்லக்கூடியவரும் இந்த பலஸ்தீன் நாட்டில் தான் வாழ்ந்தார்கள். இந்த பலஸ்தீன் தான் அந்த லயா என்று சொல்லக்கூடிய பெண்மணியும் வாழ்ந்த இடம் இந்த பலஸ்தீன். அது மட்டுமல்ல, அதிகமான நபிமார்களால் சூழப்பட்ட இடம் இந்த பலஸ்தீனாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பலஸ்தீனிலே வாழ்ந்தார்கள். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், அவர்களுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் வாழ்ந்தார்கள். அன்புக்குரியவரை வாழ்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கே மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அங்கே தான் மரணித்தார்கள். பலஸ்தீனில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து அந்த பலஸ்தீனில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு சங்கையான ஒரு இடம்தான் இந்த பலஸ்தீனாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த பலஸ்தீனை யூஷா இப்னு நூன் என்று சொல்லக்கூடிய சஹாபி பலஸ்தீனை வெற்றி கொண்டார். அதற்கு பின்னால் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 30 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் அந்த பலஸ்தீனை. அதே போல் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கடைசியாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜின்கள் மூலமாக கட்டினார்கள் என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அங்கே தான் பலஸ்தீனிலே தான் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதே போல் அன்புக்குரியவர்களே, அதற்கு பின்னால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பலஸ்தீனில் தான் வளர்ந்திருக்கின்றார்கள். அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கூட வளர்த்தெடுத்திருக்கின்றார்கள் அந்த பலஸ்தீனில். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் ஈசாவை அதாவது பெற்றெடுத்தது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளால. அதே போன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும்
வாழ்ந்ததும் இந்த பலஸ்தீனில். அதே போன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்து வாழ்ந்த இடமும் இந்த பலஸ்தீனாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. பலஸ்தீன் இருக்கின்றதே அன்புக்குரிய சகோதரிகளே, இது இஸ்லாமியர்களுடைய முஸ்லீம்களுடைய வரலாற்று பூமியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது பலஸ்தீன் மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது முஸ்லீம்களுடைய வரலாற்று பூமியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹிஸ்டோரிக்கல் லேண்ட் என்பது பலஸ்தீன் என்பது ஹிஸ்டோரிக்கல் லேண்ட் ஆஃப் முஸ்லீம். அன்புக்குரியவர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்றதும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து, இந்த பலஸ்தீனில் இருந்து தான். அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராவில் சொல்லும் பொழுது, சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்து அன்புக்குரியவர்களே பார்க்கின்றார்கள், முழு நபிமார்களும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அதற்கு பிறகு தொழுகை நடாத்தினார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்துதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை முடித்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அன்புக்குரியவர்களே மிஅராஜுடைய பயணம் 7 வானத்தை தாண்டி சென்று அந்த தொழுகையை எடுத்து வந்தார்கள். அதனால் இந்த பலஸ்தீன், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இந்த ரஜபுடைய மாதத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அன்புக்குரியவர்களே மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படவில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்தில் ஒரு ஜாபியா என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடைபெறுகின்றது. அந்த யுத்தத்தின் மூலமாக அம்ர் இப்னு ஆஸ், அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ் இவர்களின் மூலமாக பலஸ்தீன் முஸ்லீம்களுடைய கைக்கு கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை அதான் சொல்ல பணிக்கப்படுகின்றார்கள். முழு சஹாபாக்களும் அன்புக்குரியவர்களே சந்தோஷத்தின் காரணமாக, வெற்றி கொள்ளப்பட்ட சந்தோஷத்தின் காரணமாக பள்ளிவாயிலில் ஒன்று குழுமினார்கள். தமூமித்தாரி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களுக்கு முழு பலஸ்தீனுடைய ஆட்சி பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவருடைய மரணத்திற்கு பிறகு ஹிஜ்ரி 400 வரைக்கும் முஸ்லீம்களின் ஆட்சிக்கு கீழ் இருந்த அதாவது பலஸ்தீன், திடீரென்று பிரான்ஸ் நாட்டவர்கள் அந்த பலஸ்தீனுக்கு உட்புகுந்ததன் காரணமாக 70,000 முஸ்லீம்களை பலஸ்தீனியர்களை அந்த காலத்திலும் கொண்டிருக்கின்றார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்குள் புகுந்து முஸ்லீம்களை போகும்படி கூற, முஸ்லீம்கள் போக முடியாது, எங்களுடைய நாட்டை விட்டு, எங்களுடைய இருப்பிடத்தை விட்டு, எங்களுடைய வீட்டை விட்டு, எங்களுடைய பூமியை விட்டு எங்களால் போக முடியாது என்று கூற 70,000 பேரை கொலை செய்தார்கள் அந்த பிரான்ஸ் நாட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, அவ்வளவு ஜனாசாக்களையும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளதான் கொண்டு வந்தார்கள். அந்த படையின் தளபதி எந்த அளவுக்கு சொன்னார் என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, நான் என்னுடைய குதிரையை மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்குள் ஓட்டினேன், முழங்கால் வரைக்கும் இரத்தக்கரை படிந்தது, அந்த குதிரையுடைய முழங்கால் வரைக்கும் இரத்தக்கரை படிந்தது என்ற விடயத்தை அந்த தளபதி சொல்லி காட்டின. அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படி என்றால் 70,000 உயிர்கள் அன்றைய காலத்தில் கூட கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 70,000 பேர் அடக்கம் செய்யப்பட்ட மக்பரா அன்புக்குரியவர்களே இப்பொழுது பூங்காவனமாக ஆக்கப்பட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய இடமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்ற வரலாறுகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த காலத்தில் தான் அபு அய்யூப், அதாவது சலாஹுத்தீன் அய்யூபி என்று சொல்லக்கூடியவர் வருகின்றார். அன்புக்குரியவர்களே, சலாஹுத்தீன் அய்யூபி என்பவர் வந்து 90 ஆண்டுகள் அன்புக்குரியவர்களே எந்த அளவுக்கு என்றால் நல்லொரு படையை தயாரித்தார். இவர்கள் ஒரு காஃபீரை கூட கொலை செய்யாமல் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார்கள். அன்புக்குரியவர்களே, 90 ஆண்டுகள் அதாவது அதானும் இல்லை, தொழுகையும் இல்லை, குர்ஆன் உடையவர்கள், இபாதத்துடையவர்கள் இருந்தார்கள்தான், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. சலாஹுத்தீன் அய்யூபி என்ன செய்தார்? ஒரு படையை தயாரித்தார். தயாரித்து
அஹ்லாக்கான முறையில் அந்த பிரான்ஸ் நாட்டவர்களோடு நடந்து கொண்டார்கள். இவர்கள் ஒரு காஃபீரை கூட கொலை செய்யாமல் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார்கள், அந்த சலாஹுத்தீன் அய்யூபி என்பவருடைய தலைமையில். அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த பலஸ்தீன் இருக்கின்றதே, பலஸ்தீன் என்பது புண்ணியமான ஒரு பூமி, பரிசுத்தமான ஒரு பூமி, அதாவது நபிமார்கள் அதிகமாக வாழ்ந்த ஒரு பூமியாக இந்த பலஸ்தீன், இந்த ஷாம் தேசத்தில் ஒரு பகுதியான இந்த பலஸ்தீன் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்று பலஸ்தீனில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது? வெடிகுண்டு சப்தங்கள் அதிகமாக கேட்கக்கூடிய இடமாக அந்த பலஸ்தீன் மாறி இருக்கின்றது. யுத்த மயானமாக அந்த பலஸ்தீன் இருக்கின்றது. மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பல ஆயிரம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், பல பெண்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், பல வயோதிபர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேலர்கள் வாழக்கூடிய பூமி இருக்கின்றது. யாருடைய பூமி? அவர்களுக்கே வரலாறு தெரியாமல் இருக்கலாம். இந்த பலஸ்தீன் நாட்டவர்கள், அந்த உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஜெர்மனிலே ஹிட்லருடைய பிரச்சினையின் மூலமாக வந்தவர்கள்தான் அந்த இஸ்ரவேல் நாட்டவர்கள். அன்புக்குரியவர்களே, பலஸ்தீன் மக்கள் தான் அவர்களுக்கு இடம் கொடுத்தார்கள். வாருங்கள், எங்களிடத்தில் காணி இருக்கின்றது, பூமி இருக்கின்றது, நீங்கள் வந்து உங்களுடைய வீடுகளை அமைத்து நீங்கள் குடியேறிக் கொள்ளுங்கள் என்று இடம் கொடுத்தவர்களுக்கு இன்று அந்த பூமியிலே அவர்களுக்கே வாழ முடியாத ஒரு அவல நிலையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல வருடங்களாக அந்த நாட்டிலே யுத்த கலவரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உயிர்கள் கொலை செய்யப்படுகின்றது, அப்பாவி குழந்தைகள் கொலை செய்யப்படுகின்றார்கள், அப்பாவி பெண்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். துண்டு துண்டாக உடலங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல் ஜசீரா தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, பார்க்க முடியாத காட்சியில், அந்த அளவுக்கு மோசமான காட்சியில் தினமும் ஒவ்வொரு நாளும் அன்புக்குரிய சகோதரிகளே பல உயிர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் கொலை செய்யப்படக்கூடியவனுக்கும் தெரியாது, கொலை செய்கின்றவனுக்கும் தெரியாது, நான் ஏன் இவனை கொலை செய்கின்றேன், நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்று தெரியாது. அது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எந்த அளவுக்கு என்றால், சிறிய குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், 2 வயது 3 வயது குழந்தைகள் சகோதரிகளே, கால் இருந்தால் கையில்லை, கை இருந்தால் தலையில்லை, முண்டமாக இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாங்கள் அல் ஜசீரா தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்கின்றோம். உடல்கள் இருக்கின்றது, தலையில்லை, முண்டங்களாக இருக்கின்றது உடல்கள். எத்தனையோ உயிர்கள் ஒவ்வொரு நாளும் அநியாயமாக கொலை செய்யப்படக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஜனாசாக்களை அடக்க முடியாது, மரணித்த உறவுகளை அடக்க முடியாது, மரணித்த உறவுகளை பார்க்க முடியாது. அதாவது காயங்கள் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து செய்வதற்கு மருந்துகள் இல்லை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில்தான் அந்த பலஸ்தீனுடைய நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. ஜனாசாக்களை கால்நடைகள் சாப்பிடுகின்றது. அவர்களுடைய மரணித்த உடலங்களை இன்று ஆடு மாடு நாய்கள் சாப்பிடக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாங்கள் அல் ஜசீரா தொலைக்காட்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த பலஸ்தீன் நாடு இது எங்களுடைய பூமி, இது இஸ்லாமியர்களுடைய பூமி. முதலாவது கிப்லா, முதலாவது முன்னோக்கி தொழுத, நாங்கள் எங்களுடைய கிப்லாவாக முன்னோக்கி தொழுத பூமி தான் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. அன்புக்குரியவர்களே, பலஸ்தீன் நாட்டில் அமைய பெற்றிருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா, எங்கே இந்த அரபுகள், எங்கே இந்த அரபு நாடுகள், எங்கே இந்த அரபு லீக், எங்கே இந்த இஸ்லாமிய நாடுகள்? அன்புக்குரியவர்களே, சொல்லுகின்றார்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் அரபிகள், நாங்கள் அரபு நாட்டு தலைவர்கள், வேர் அரப் லீடர்ஸ். அன்புக்குரியவர்களே, அரபு தலைவர்கள் எங்கே? கத்தாருடைய தலைவர்கள், அதே போன்று சவுதி அரேபியாவுடைய தலைவர்கள், அதே போன்று குவைட் நாட்டுடைய தலைவர்கள், அதே போன்று எகிப்து நாட்டுடைய தலைவர்கள், இப்படியாக கம்பீரமாக துபாய் நாட்டுடைய தலைவர்கள். அன்புக்குரியவர்களே,
கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய எத்தனையோ 100க்கு 100% கொண்ட இஸ்லாமிய நாடுகள் இன்று வரைக்கும் அவர்கள் மௌனிகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? வாய் திறந்தால் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்று அவர்கள் பயப்படுகின்றார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரிகளே, 450க்கும் அதிகமான நாட்கள் இன்று அங்கே யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த அரபுகளால் தடுக்க முடியாது? ஏன் இந்த அரபு நாட்டு தலைவர்களால் தடுக்க முடியாது? ஏன் இந்த இஸ்லாமிய நாட்டு தலைவர்களால் வாய் திறந்து பேச முடியாது? எங்கே அர்துகான்? இது போன்ற ஆரம்பத்தில் கம்பீரமாக இருந்த தலைவர்கள் எங்கே? இன்று கோழைகளாக ஆகிவிட்டார்கள். நான் நினைக்கின்றேன் கத்தாருடைய அதிபர் தமீம் அவர்கள் மாத்திரம்தான் ஏதோ பேசிக்கொண்டிருக்கின்றார் என்பதாக நான் நினைக்கின்றேன். அடுத்த நாட்டு தலைவர்கள் அந்த அளவுக்கு ப்ரையோரிட்டி கொடுக்கின்றார்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, மலேசியா நாட்டை எடுத்துக்கொண்டாலும் மலேசியா நாடும் அதிகமாக இந்த பலஸ்தீன் நாட்டுக்கு அதாவது அந்த நாட்டை பற்றி, அந்த நாட்டு மக்களை பற்றி பேசக்கூடிய ஒரு நாடு கத்தார், மலேசியா இது போன்ற நாடுகள் தான். இது போன்ற நாட்டை தவிர ஏனைய அரபு நாடுகள், ஏனைய இஸ்லாமிய நாடுகள் பேசாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உலக முஸ்லீம்கள் முன்னோக்கி தொழுத பூமி, ஏனைய முஸ்லீம்கள் அன்புக்குரியவர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? துஆவில் கூட அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நாங்கள் இன்று அதை மறந்துவிட்டோம். பொதுவாக எங்களுடைய முஸ்லீம்கள், அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படியாக ஒரு நாடு இருக்கின்றதா? இப்படியாக இந்த நாட்டில் இவ்வளவு காலம் இவ்வளவு நாட்களாக பிரச்சினை போய்கொண்டிருக்கின்றதா என்று தெரியாத எத்தனையோ முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், என்ஜாய் பண்ணுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுகின்றோம், நாங்கள் குடும்பத்தோடு பயணம் போகின்றோம், நாங்கள் குடும்பத்தோடு அங்கும் இங்கும் உலாவித் திரிகின்றோம், நாங்கள் சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த பலஸ்தீனில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள், அந்த பலஸ்தீனில் வாழக்கூடியவர்கள், பலஸ்தீனில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் இன்று அல்லோல கல்லோலப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்லுகின்றோம். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகின்றோம்? நாங்கள் பலஸ்தீன் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுகின்றோம் என்று சொல்லி அவர்கள் அந்த பலஸ்தீன் நாட்டுடைய கொடியையும் பலஸ்தீன் நாட்டுடைய ஆடைகளையும் உடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவல்ல எங்களுடைய சப்போர்ட். எங்களால் முடியாவிட்டால் நாங்கள் அவர்களுக்கு ஒரு துஆவாவது செய்ய வேண்டும் என்பதுதான் அது கடைசி ஈமானுடைய படித்தரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. துஆக்களில் சேர்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, வி ஆர் பலஸ்தீனியன் என்ற டிஷர்ட்டை மாத்திரம் அணிந்துவிட்டால் போதாது. அது அவர்களுடைய கொடியை மாத்திரம் எங்களுடைய ஆடைக்கு மேலால் போட்டுக்கொண்டு தொங்கவிட்டால் மாத்திரம் போதாது. நாங்கள் அவர்களுக்காக, அவருடைய நாட்டுடைய வெற்றிக்காக வேண்டி நாங்கள் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த நாட்டு மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், அவருடைய முன்பின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள தண்ணீர் இல்லாமல், அவர்களுக்கு நேரத்துக்கு உணவில்லாமல் எத்தனையோ பேர் மரணித்திருக்கின்றார்கள். தண்ணீர் இல்லாமல் எத்தனையோ பேர் மரணித்திருக்கின்றார்கள். பல ஆயிர குழந்தைகள் தண்ணீர் சாப்பாடு இல்லாமல் மரணித்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் இப்படியாக பொடுபோக்காக இருந்து விடுவோம் என்றிருந்தால் இன்று அவர்களுக்கு நாளை எங்களுக்கு என்பதை மனதில் ஒவ்வொருவரும் ஆழ பதித்து வைத்து கொள்ள வேண்டும். எனவே அந்த பலஸ்தீன் நாட்டுடைய வெற்றிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் இருகரம் ஏந்தி துஆ செய்வோமாக என்று வேண்டி என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.